வாங்க இந்த வீடியோவில் ஃப்ரெஷ் யங் கேஷ்யூ நட் அதை யூஸ் பண்ணி ஒரு டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் யங் கேஷ்யூ நட். இது மேலே இருக்கிற ஒரு ப்ரௌன் ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். முதல்ல இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுலில் நல்லா தண்ணி கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூவை அதில் போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்கிற அந்த ஸ்கின் இப்படி உரித்து எடுத்திங்கன்னா அது ஸ்கின் ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இதுதான் எல்லா ஸ்கின்னுமே ரிமூவ் பண்ணியாச்சு. கேஷ்யூ நட் ரெடியாக இருக்குது. இதையும் ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இது ரெடி டு குக் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு கேஷ்யூ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பேன் ஒன்று எடுத்துகிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூ போட்டு ஒரு கிளறிடுங்க. அது மேலே எல்லாம் ஆயில் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. தண்ணியோடைய லெவலும் அந்த கேஷ்யூ லெவலும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். பாருங்கள், தண்ணியும் அந்த கேஷ்யூ லெவலும் ஈக்குவலாக இருக்கணும். கவர் பண்ணி இது குக் பண்ணணும். ஒரு எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு நம்ம ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விடணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் மூடி நம்ம கிளறி விடணும். ஒரு ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், இப்போது தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த மசாலா அந்த கேஷ்யூ மேலே கோட் ஆகிருக்கும். பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் ஃப்ரெஷ் கேஷ்யூ கிடச்சிதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.